ஸ்ரீயப்பதியான மூர்த்தியானவர் ஸ்ரீமன் நாராயண கருடாழ்வானை நோக்கி கூறலானார். ஓ காசிப புத்திரனே, மேலே சொன்னதைத் தொடர்ந்து இனி நான் சொல்லப் போவதையும் கேட்பாயாக. பூர்வ ஜன்மத்தில் செய்த பாபத்தினாலேயே உலகில் பிறவி எடுத்த ஜீவன் மரிக்கிறான். கர்ப்பத்திலேயே கருவானது சிதைந்து விட்டால் ஒரு கிரியையும் செய்ய வேண்டுவதில்லை. 5 வயதுக்குட்பட்டு இறந்தால் சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி செய்து குழந்தைகளுக்கு பால், பாயாசம், போஜனம் முதலியவற்றை வழங்க வேண்டும். குழந்தை இறந்த 11ஆம் நாளும் 12ஆம் நாளும் சாஸ்திரத்தில் சொல்லி உள்ளது போல சில கர்மங்களை செய்யலாம். விருஷோத்சனமும் விசேஷ தானங்களையும் 5 வயது குழந்தை மரித்ததற்காக செய்ய வேண்டியதில்லை. மரித்தவன் பாலகனாயினும் இளைஞனாயினும் விருத்தனாயினும் உதககும்ப தானத்தை அவசியம் செய்ய வேண்டும். 3ஆம் வயது ஆவதற்குள் மரித்து விடுங்குழந்தைகளை பூமியில் புதைக்க வேண்டும். 24வது மாதம் முடிந்து 25வது மாதம் பிறந்தவுடனே இறந்த குழந்தைகளை அக்கினியில் தகனம் செய்ய வேண்டும். பிறந்த 6 மாதங்கள் வரையில் சிசுவென்றும் 3 வயது வரையில் பாலகன் என்றும் 6 வயது வரையில் குமரன் என்றும் 9 வயது வரையில் பவுண்டகன் என்று சொல்ல வேண்டியதென்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வைனதேயனே, பிறந்த 16 மாதம் வரையில் சிசுவென்றும் 27 மாதங்கள் வரையில் பாலகன் என்றும் 5 வயது வரையில் குமரன் என்றும் 9 வயது வரையில் பவுண்டகன் என்றும் 16 வயது வரையில் கைசோரன் என்றும் சொல்வதுண்டு. கடைக்குலத்தில் பிறந்த எந்த ஜாதியாரும் பூநூலை அணியலாகாது. பிரமா, க்ஷத்திரிய, வைசியரே பூநூல் அணிதல் வேண்டும். 5 வயது நிறைந்தும் பூநூல் பூண்டேனும் பூணாமலேனும் ஒருவன் இறப்பானாகில் அவனை குறித்து அதிக மந்திரங்களைச் சொல்லாமல் 10 நாட்களுக்கு பிண்டம் போட வேண்டும். அவ்வாறு இறப்பவனுக்கு உடலோடுங்கூடிய வாழ்வும் பெற்றோரோடு சிநேகமும் விஷயங்களில் உடன்பாடும் மற்றவையும் சிறிது காலமேயாகியால் கிரியைகளும் குறைவாயிற்று. 5 வயதுக்கு மேல் 12 வயதிற்குள்ளேனும் அல்லது 12 வயது நிரம்பியேனும் மரித்துவிட்டால் விருஷோச்சனம் முதலியவற்றைச் செய்ய வேண்டும். ஆனால் சபிண்டீகரணம் செய்யலாகாது. பால், தயிர், வெல்லம் முதலியவற்றைச் சேர்த்து பிண்டம் போடல் வேண்டும். குடம், குடை, தீபம் முதலியவற்றை தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இறந்தவன் மறுபிறவியில் உலகத்தில் மரமாக தோன்றுவான். அந்த மரம் நெல் குத்தும் உலக்கை செய்ய பயன்பட்டுவிடும். பூணூலை இடது பக்கம் தரித்துக் கொண்டு கருப்பையுடன் ஏகோ திருஷ்டி போன்ற சிராத்தங்களைச் செய்தால் மரித்தவன் மறுஜன்மத்தில் நல்ல குலத்தில் பிறந்து தீர்க்காயுளுடன் வாழ்வான். நல்ல புத்திரனையும் பெறுவான். தனக்கு தன்னுடைய ஆன்மாவே புத்திரனாக ஜனித்தல் உண்மை. ஆகையால் புத்திரன் இறந்து விட்டான் என்றால் அந்த புத்திரனுக்கு அவனுடைய தந்தையும், தந்தை மாய்ந்தால் அவனுடைய புத்திரனும் கர்மம் செய்ய வேண்டும். ஒருவன் தனக்கு தானே புத்திரன் ஆகிறான் என்று வேதன் சொல்லுகிறது. சூரியன் ஒருவனே உளன், சந்திரனும் ஒருவனேதான். தண்ணீர் நிறைந்த குடங்களை வரிசையாக வைத்து அவற்றின் உள்ளே பார்த்தால் ஒவ்வொரு குடத்திலும் பகற்பொழுதில் சூரியனும் பௌர்ணமி இரவுகளில் சந்திரனும் தோன்றுவது போல ஒருவனே தனக்கு பல புத்திரர்களாக பிறக்கிறான். ஆகையாலேதான் பெரும்பாலான பிள்ளைகள் தந்தையை போன்ற உருவமும் அறிவும் ஒழுக்கமும் உடையவர்களாக விளங்குகிறார்கள். ஆயினும் குருடனுக்கு குருட்டு பிள்ளையும், ஊமைக்கு ஊமை பிள்ளையும், செவிடனுக்கு செவிட்டு பிள்ளையும் பிறத்தல் என்பது இல்லை. எனவே தந்தைக்கு அமைந்துள்ள சிறப்பான அம்சங்களில் ஏதேனும் ஒன்று தனையனுக்கும் பொருந்தியிருக்கும் என்றார் திருமால். கருட பகவான் பரமபதியை வணங்கி தொழுது துதித்து, ஜெகநாதா, உலகில் தன் புத்திரன் என்றும் தன் மனைவி வயிற்றில் பிறந்த புத்திரன் என்றும் புத்திரர்கள் 10 வகையினராக இருக்கிறார்கள் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒருவன் விலைமகளை புணர்ந்து புத்திரனை பெற்றான் என்றால் அந்த புத்திரன் அவனுக்கு கர்மம் செய்யலாமா? அவ்வாறு அந்த விலைமகளுக்கு பிறந்த பிள்ளை அவனுக்கு கர்மம் செய்தால் அவனுக்கு நல்லுலகம் கிடைக்குமா? ஒருவருக்கு பிள்ளையே பிறக்காமல் பெண் மட்டுமே பிறந்திருக்கிறாள். அந்த பெண் வயிற்று புத்திரனும் இலன். அவன் மரித்தால் அவரது கர்மத்தை யார் செய்ய வேண்டும்? இவற்றை விளக்கியருள வேண்டும் என்று கேட்டான். பக்தவத்சலனாகிய பரமன் கருடனை நோக்கி கூறலானார். புல்லரசே, ஒருவன் தனக்கே தனது இல்லாள் வயிற்றில் பிறந்த பிள்ளையின் முகத்தை தன் கண்ணால் பார்த்து விட்டானென்றால் புதி என்ற நரகத்தை அந்த ஜன்மத்தின் இறுதியில் காணமாட்டான். மனம் புரிந்து கொண்ட ஒருவனுக்கும் ஒருத்திக்குமே புத்திரன் பிறந்தால் அவன் குலத்து பிதிர்த்தேவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள். ஒருவனுக்கு 10 புத்திரர்கள் பிறந்தார்கள் என்றால் அவர்களில் முதல் மகனே, அதாவது தலைச்சனே, தன் தந்தை மரித்தால் அவரது கிரியைகளையும் கர்மங்களையும் செய்ய கடமைப்பட்டவன், உரிமையும் உடையவன். மற்ற 9 புத்திரரும் அவரது இகலோக வாழ்வுக்கு சாதகமாவார்களே அன்றி பரலோக சாதகத்துக்கு முற்றிலும் உரியவராக மாட்டார்கள். தனக்கு தன் மனைவியின் வயிற்றில் பிறந்த புத்திரன்தான் மரித்த காலத்தில் செய்யத்தக்க செய்கடன் எல்லாம் செய்யத்தக்கவன், செய்ய கடமைப்பட்டவனும் ஆவான். மற்ற புத்திரர்கள் இருந்தால் இவர்கள் இறந்த தகப்பனை குறித்து சிறிது காமங்களும் சிராத்தாதிகளையுமே செய்ய கடவர். ஒருவன்
தனக்கு போத்திரன் பிறந்து அவனை எடுத்து பார்த்த மரிப்பானாகில் இறுதி காலத்தில் நல்லுலகை பிறகே அவன் அடைவான். கொள்பேரனை பார்த்த பிறகு மாண்டவன் அதைவிட நல்லுலகை அடைவான். பெண்ணை பெற்றவனுக்கு வாய்க்கும் மணமகன் அந்த பெண்ணுக்கு விலை கொடாமல் திருத்துழாயோடு அவன் கன்னிகாதானம் செய்து கொடுக்க அவளை மனம் புரிந்து கொண்டு அவளோடு வாழ்ந்து புத்திரனை பெறுவானில் அந்த புத்திரன் தன் குலத்து 21 தலைமுறையினரையும் கரையேற்றுவான். அவ்வாறு பிறந்த புத்திரனே தாய் தந்தையருக்கு கர்மன் செய்யத்தக்க உரிமையுடையவன். ஒருவன் மரித்தால் அவனுடைய காதற் கிழத்தியின் மகன் சிறிது கர்மம் மட்டுமே செய்யலாம். அவன்தான் செய்ய தகுந்த சிறிதளவு கர்மத்தைச் செய்வதோடு நிற்காமல் முற்றும் செய்வானாயின் செய்தவனும் மரித்தவனும் நரகம் சேர்வார்கள். ஆனால் காம கிழத்தியின் மகன் தன்னை பெற்றவனை குறித்து ஆண்டுதோறும் சிரார்த்தம் செய்யலாம். பெற்றவனை குறித்தன்று அவன் தலைமுறையில் உள்ளோரை குறித்து ஒன்றும் செய்யலாகாது. காம கிழத்தியின் புத்திரராயினும் அவர்களை பெற்றவன் இறந்தால் அவனை குறித்து தானங்களைச் செய்யலாம். ஆனால் அந்தடற்கு போஜனம் முதலியன செய்விக்கலாகாது. போஜனத்தின் பொருட்டு அரிசி முதலியவற்றை கொடுக்கலாம். அதை கொடுக்காமல் சொந்த மனைவிக்கு பிறந்த மகனைப் போலவே தன்னை நினைத்து கர்மங்களைச் செய்யலாகாது. சர்ப்பத்திறன் தீர்த்த யாத்திரை செய்யலாம். தனது பிதுரரை குறித்து அன்ன ரூபமாயும் ஆமை ரூபமாயும் ஹிரண்ய ரூபமாயும் சிரார்த்தத்தைச் செய்யலாம். வேசி புத்திரன் தீர்த்த யாத்திரை செய்யின் அன்ன ரூபம் தவிர மற்ற 2 ரூபங்களில் எந்த ரூப சிரார்த்தத்தையும் செய்யலாம். சூத்திர மரபில் எந்த ஜாதியராயினும் அன்ன ரூபமாய் சிரார்த்தம் செய்தால் செய்தவனும் சாப்பிட்ட பிராமணனும் பிதிர்த்தேவரும் நரகமடைவது போல வேசி புத்திரன் அன்ன சிரார்த்தம் செய்வானாயின் அவனும் சாப்பிட்ட பிராமணனும் பிதிர்த்தேவரும் மீளா நரகம் எய்துவார்கள். பறவையரசே, ஒரு பார்ப்பனுக்கும் பிராமண சாதிக்கு தாழ்ந்த ஜாதியான் ஒருவனுக்கும் பிறந்த புத்திரனும் பிராமணன் மகளுக்கும் சந்நியாசிக்கும் பிறந்த புத்திரனும் பிரம்மகுல மங்கைக்கும் சூத்திரனுக்கும் பிறந்த புத்திரனும் சகோத்திரத்தில் மணன் செய்து கொண்டவருக்கு பிறந்த புத்திரனும் சண்டாளராவர். ஒருவன் தன்னுடைய ஜாதியிலேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவள் மூலம் பெறுகின்ற புத்திரனே சிரேஷ்டமானவன். ஆகையால் மக்கள் அனைவரும் சற்புத்திரனையே பெறுதல் வேண்டும் என்றார் திருமால்.